வில்லேஜ் இன்வெஸ்டர் யூடியூப் சேனலில் வழங்கப்பட்ட உள்ளடக்கம் தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. நாங்கள் நிதி ஆலோசகர்கள் அல்ல. இங்கு பகிரப்படும் தகவல் தொழில்முறை நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வெளிப்படுத்தப்பட்ட அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் எந்தவொரு பத்திரங்கள் அல்லது முதலீடுகளை வாங்க, விற்க அல்லது வைத்திருக்கும் பரிந்துரைகள் அல்ல. என்னடா நம்ம சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைபரும் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க வந்துட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, நேற்று ஒரு மெசேஜ் வந்ததுங்க. நீங்க உங்களுக்கு ட்ரேடிங் டீச் பண்ணீங்களான்னு எனக்கு கேட்டிருந்தாங்க. ட்ரேடிங்கா? ஐயோ, எனக்கு தெரியாது ட்ரேடிங். என்கிட்ட வந்து ட்ரேடிங் தெரியுமான்னு கேக்குறாங்க. நான் ஏதோ பெரிய ஜாம்பவான் மாதிரி. நான் என்ன சொன்னேன், தயவு செய்து ட்ரேடிங் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதுவும் உங்களுடைய ஓன் ரிஸ்க்குன்னு தான் நான் சொன்னேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சான்ஸ் கிடைச்சதுன்னு போகிறோம், உங்கள் மணியை வந்து 10 லட்சம் நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு 20 லட்சமாக ஆக்கி கொடுக்குறேன்னு. தயவுசெய்து யாரையுமே ட்ரேடிங்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் சொல்லிட்டு வந்தாங்கன்னா தயவு செய்து உங்கள்கிட்ட அனுமதிக்காதீங்க. மீறி பணத்தை கொடுத்தா இந்த நிலைமை தான் உங்களுக்கு. இப்படி திரும்புங்க, இந்த கண்ணாடியை கொஞ்சம் போடுங்க. ஏப்பா போடுங்க சொல்றேன். அபிபி துபாய் சொல்லுங்க. அபிபி கம் டு துபாய். நீயே தாண்டா பொண்ணை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. மண்ணு கொத்திக்கிட்டு நல்லா துபாய் இலவசம் மாதிரி எங்க வேணாலும் போய் நின்று போட்டோ எடுத்துட்டு கம் டு துபாய் கம் டு துபாய் என்னடா பேசிக்கிட்டு இருந்தீங்க? அட பாவி, சாலிக்கு போடுறதுப்பா. பொண்ணை பார்த்து நான் ஏமாந்து இங்க வந்துட்டேன்டா. கவலைப்படாத, ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கு. அண்ணன் உனைய புரிச்சு கழிப்பா கூட்டிட்டு போய் கம் டு துபாய் வீடியோ எடுக்கிறோம். நம்ம உனக்கு எடுக்கிறோம். இப்ப நான் எடுத்து நான் இந்த நாள் போய் ஏமாத்துறதுக்கு ஏன்டா ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒன்னே கொள்ளலாம். ஓகேங்களா?